ஃபிஷ் டேங்கை க்ளீன் பண்ணுற ஒவ்வொரு முறையும் நம்ம ஒரு பெரிய மிஸ்டேக்கை பண்ணிக்கிட்டு இருக்கோம். போன வீடியோவில் பெனிஃபிஷியல் பாக்டீரியாவை பற்றி பார்த்தோம். இந்த குட் பாக்டீரியாஸ் மீன் கழிவுலேருந்து கிரியேட் ஆகிற நச்சு பொருட்களை கண்ட்ரோல் பண்ணி மீன்கள் சாகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கு. ஆனால் இந்த பாக்டீரியாக்கள் தண்ணிக்குள்ளே அதிகமாக வாழ்கிறத விட நம்மளோட ஃபில்டர் ஸ்பாஞ்ச், பயோமீடியா, கிராவல் மாதிரி சர்ஃபேஸில் தான் அதிகமாக வாழுது. டேங்கை க்ளீன் பண்ணுறதுல தப்பே இல்லைங்க. ஆனால் அதை அதிகமாக க்ளீன் பண்ணுறதுனால தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. நம்ம டேங்கை பளிச்சுன்னு க்ளீன் பண்ணுற முயற்சியில் நம்ம அந்த பெனிஃபிஷியல் பாக்டீரியாவை ஃபுல்லாகவே கொண்டுட்ருக்கோம். எக்ஸாம்பிள், நம்மளோட ஃபில்டர், ஸ்பாஞ்ச் போன்ற பொருட்களை டேப் வாட்டரில் சுத்தமாக வாஷ் பண்ணுறது, அல்லது பழைய பயோமீடியா, செராமிக் ரிங் போன்ற பொருட்களை ஒரே நேரத்தில் ஃபுல்லாக ரீப்ளேஸ் பண்ணுறது. இதெல்லாம் பண்ணும்போது பெனிஃபிஷியல் பாக்டீரியாவோட எண்ணிக்கையே குறைஞ்சிட்ருக்கு. அதனால் நம்ம ஃபில்டர், ஸ்பாஞ்ச், ஸ்டோன்ஸ்லாம் வாஷ் பண்ணும்போது நம்ம அக்வேரியம் டேங்க்ல இருந்தே தண்ணி எடுத்து மென்மையாக வாஷ் பண்ணுங்கள். அதை போல் செராமிக் ரிங், பயோமீடியா போன்ற பொருட்களை என்றைக்குமே டோட்டலாக ரீப்ளேஸ் பண்ணாதீங்க. இந்த சின்ன மிஸ்டேக்கை இனி பண்ணாமல் மீன்களையும் ஹாப்பியாக வச்சுட்டு நம்மளும் ஹாப்பியாக இருக்கலாம். தொடர்ந்து அக்வேரியம் டிப்ஸை தெரிஞ்சுக்க ராஹா அக்வேரியம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.